செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கிராமத்திற்குள் கடல் நீர் புகுந்து வீடுகள் சேதமடைவதால் அங்குள்ள மக்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு கிராமங்களுக்கு செல்லும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கை எழில் மிகுந்த கடலோர கிராமங்களில் தேங்காய்பட்டினம் கிராமமும் ஒன்றாகும். இந்த கிராமம் நீண்ட காலமாக கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டு பல வீடுகள் கடல் நீரால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனை தடுக்க வேண்டி பாறாங்கற்களை தினமும் லாரிகளில் கொண்டு வந்து தடுப்பு ஏற்படுத்திய போதிலும் கடல் அலை அதையும் தாண்டி ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இது பற்றி பாதிப்புக்குள்ளான அந்த கிராமத்தினர் கடல் அரிப்பை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் அவ்வப்போது வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்களே தவிர எவ்வித உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வெறுப்படைந்த பொதுமக்கள் தற்போது தங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான வேறு கிராமங்களுக்கு செல்லும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது. மதுரையை அடுத்த சோழவந்தான் அருகே வங்கியில் இரவில் கொள்ளையடிக்க முயன்றவன் அங்குள்ள அபாய மணி ஒலித்ததும் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அமைந்துள்ள தனியார் கல்லூரியை ஒட்டி வங்கி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் நேற்றிரவு திடீரென்று அபாய மணி ஒலித்தது. அபாய மணி ஒலி கேட்டதும் கல்லூரி முன்பு நின்றிருந்த காவலாளி உடனடியாக சென்று பார்த்துள்ளார். அப்போது வங்கியின் பூட்டு உடைந்து தொங்கியது. மேலும் அபாய மணி ஒலித்த போது அந்த பக்கமாக யாரோ ஓடிய சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த காவலாளி வங்கி மேலாளருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் தகவல் கொடுத்தார். இதையடுத்து இந்த கொள்ளை முயற்சி குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மொத்தம் ஒரு 5 பூட்டு உடைச்சிருக்காங்க. 2 கிரில் கதவுல இருந்து பூட்டு சேர்த்து ஒரு 5 பூட்டு உடைச்சிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பணமோ நகையோ எதுவும் எடுத்துட்டு போகல. மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சென்னை வழக்கறிஞரின் மகன் பற்றிய வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ தனது அறிக்கையை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சங்கர சுபுவின் மகன் சதீஷ்குமார் கடந்த வருடம் ஜூன் மாதம் சென்னை ICF அருகிலுள்ள ஏரியில் இருந்து பிரேதமாக மீட்கப்பட்டார். தன் மகன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த சங்கர சுப்பு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தொடுத்திருந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ தனது அறிக்கையை இன்று தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எலிபி தர்மராவ் மற்றும் கிருபாகரன் ஆகியோர் வழக்கின் இறுதி அறிக்கையை 2 வார காலத்திற்குள் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர். மேலும் வழக்கின் விசாரணையை வருகிற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திரு சங்கர சுப்பு அவர்களின் மகன் சதீஷ்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இந்த உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. சிபிஐ தரப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதுவும் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டோம், இன்னும் 2 வீக்ஸில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 2 வாரத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியும் அதுக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் 26ஆம் தேதிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சிவதுர்கை அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள அன்னுத்துப்பட்டி என்ற கிராமத்தில் 500 வருடம் பழமை வாய்ந்த சிவதுர்கை அம்மன் கோவில் அமைந்துள்ளது. பல காலமாக பராமரிப்பற்ற நிலையில் இருந்த இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டதை அடுத்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல ஆன்மீக நகராக போற்றப்படும் கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் மாசிமக திருவிழாவின் ஒரு பகுதியாக பள்ளி மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீ வியாழ சோமேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மேலும் மாசிமக பெருந்திருவிழாவின் முக்கிய அம்சமான
மாசிமக தீர்த்தவாரி நாளை மகாமக குளத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் ராஜபக்சேவை இன ஒழிப்பு குற்றவாளியாக அறிவிக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் நடந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் நல்லகண்ணு கலந்து கொண்டார். திருச்சி ஜங்ஷன் காதிகிராப்ட் அருகில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இறுதிக்கட்ட போரில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டதோடு பெண்கள் பலர் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்று நல்லகண்ணு தெரிவித்தார். லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிற இலங்கை ராஜபக்சே அரசு போர் குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்று ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாட்டு சபை மனித உரிமை ஆணையத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியிருக்கிறது. ஐநா சபை சார்பாக மனித உரிமை குழு ஜெனீவாவில் நடத்திய விசாரணையில் இலங்கை அரசுக்கு எதிராக இந்தியா சாட்சியம் கொடுக்க வேண்டும், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக எடுக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை இந்திய அரசு தடுக்க முன் வர வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. வேலூர் அண்ணா கலையரங்கம் முன்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாமிக்கண்ணு தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அந்த கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் TM மூர்த்தி உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்தார். இதேபோல் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்னர் நடந்த போராட்டத்தில் மாவட்ட செயலாளர் தங்கராஜ் தலைமையில் மாநில குழு உறுப்பினர் லட்சுமணன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க கோரி தருமபுரி பேருந்து நிலையம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 200க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். பல கோடி ரூபாய் சொத்துக்காக அக்காவை கொலை செய்ய கூலிப்படை அமைத்த தம்பி மற்றும் 3 பேர் கொண்ட கூலிப்படையை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் கணேசபுரத்தை சேர்ந்த அங்காளம்மாள் என்பவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இவருக்கு துளசிமணி என்ற மகளும் சுப்பிரமணி என்ற மகனும் உள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் தனது சொத்தின் ஒரு பகுதியான நாமக்கல்லில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கடைகளை துளசிமணிக்கு எழுதி வைத்துவிட்டு அங்காளம்மாள் இறந்துவிட்டார். இதை அறிந்த சுப்பிரமணி அந்த கடைகளை தனக்கு மாற்றி தருமாறு துளசிமணியை தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. அக்கா துளசிமணியை கொலை செய்துவிட்டால் அனைத்து சொத்தும் தனக்கு கிடைக்கும் என்று அவர் திட்டமிட்டதாக தெரிகிறது. அக்காவை கொலை செய்வதற்காக சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த நிக்கல்சன், ஓமலூரை சேர்ந்த மணிகண்டன், சூரமங்கலத்தை சேர்ந்த சந்துரு ஆகிய 3 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் பேசி முன்பணமாக 70,000 சுப்பிரமணி வழங்கியுள்ளார். அதன் பின்னர் 3 பேரிடமும் சுப்பிரமணி தொடர்பு கொள்ளவில்லை. பேசியபடி 5 லட்சத்தை தரவில்லை என்றால் சுப்பிரமணியை கொலை செய்து விடுவதாக கூலிப்படையினர் 3 பேரும் சுப்பிரமணியை மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நாமக்கல் போலீசில் புகார் கொடுத்தார். மீதி தொகை வாங்க வந்த கூலிப்படையினர் 3 பேர் மற்றும் சுப்பிரமணி ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம், 10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நாமக்கல் சார்பு நீதிமன்றத்தில் 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பல கோடி ரூபாய் சொத்துக்காக அக்காவை கொலை செய்ய கூலிப்படை அமைத்த தம்பி மற்றும் 3 பேர் கொண்ட கூலிப்படையை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல் கணேசபுரத்தை சேர்ந்த அங்காளம்மாள் என்பவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இவருக்கு துளசிமணி என்ற மகளும் சுப்பிரமணி என்ற மகனும் உள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் தனது சொத்தின் ஒரு பகுதியான நாமக்கல்லில் உள்ள 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 கடைகளை துளசிமணிக்கு எழுதி வைத்துவிட்டு அங்காளம்மாள் இறந்துவிட்டார். இதை அறிந்த சுப்பிரமணி அந்த கடைகளை தனக்கு மாற்றி தருமாறு துளசிமணியை தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. அக்கா துளசிமணியை கொலை செய்துவிட்டால் அனைத்து சொத்தும் தனக்கு கிடைக்கும் என்று அவர் திட்டமிட்டதாக தெரிகிறது. அக்காவை கொலை செய்வதற்காக
சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த நிக்கல்சன், ஓமலூரை சேர்ந்த மணிகண்டன், சூரமங்கலத்தை சேர்ந்த சந்துரு ஆகிய 3 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் பேசி முன்பணமாக 70,000 சுப்பிரமணி வழங்கியுள்ளார். அதன் பின்னர் 3 பேரிடமும் சுப்பிரமணி தொடர்பு கொள்ளவில்லை. பேசியபடி 5 லட்சத்தை தரவில்லை என்றால் சுப்பிரமணியை கொலை செய்து விடுவதாக கூலிப்படையினர் 3 பேரும் சுப்பிரமணியை மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நாமக்கல் போலீசில் புகார் கொடுத்தார். மீதி தொகை வாங்க வந்த கூலிப்படையினர் 3 பேர் மற்றும் சுப்பிரமணி ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 சக்கர வாகனம், 10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நாமக்கல் சார்பு நீதிமன்றத்தில் 4 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சர்க்கஸில் உடலை வில்லாக வளைப்பதை அனைவரும் பார்த்திருக்கிறோம். இங்கு ஒருவர் தனது உடலில் தோலை ரப்பர் போல இழுக்கின்றார். அவர் இழுத்த இழுப்பிற்கு தோலும் இசைந்து வருவதை பாருங்கள். இதற்காக அந்த ரப்பர் மனிதர் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளார். அவருடையது உடலில் இருப்பது தோலா அல்லது ரப்பரா என்பதை பார்க்கும்போது ஆச்சரியம் ஏற்படுகிறது தானே. Have you ever seen anything more, Gary? Give me some more. Did you? But now that is what. Oh man, look, he's got a forest. He supports forest. Show the can the camera see? Show me a forest thing. Can you imagine if forest? Unbelievable. You think, Gary, that's unbelievable, Gal. சீனா மிருக காட்சி சாலையில் சிங்கம் ஈன்ற கலப்பின குட்டிகள். சிங்க முகமும் புலி உடம்பும் பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.